சற்று முன் கொடநாடு வழக்கில் எடப்பாடி போனில் பேசிய ஆதாரம் வெளியானது. அதிர்ச்சியில் அதிமுகவினர். கைதாகும் எடப்பாடி. வாங்க அது என்ன தகவல் என்று விரிவாக பார்க்கலாம். சிக்கும் முக்கிய புள்ளிகள். யாருடன் போனில் பேசினார்கள்? 8000 பக்கம் கோடநாடு வழக்கு நாளை விசாரணை. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்ட பிஜின் குட்டி உள்ளிட்ட 8 பேரின் செல்போன் சிம் கார்டுகள் குறித்த விவரங்கள் 8000 பக்க அறிக்கையாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. கோடநாடு வழக்கு உதகையில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு சொந்தமான கோடநாடு எஸ்டேட்டில் கடந்த 2017 ஏப்ரலில் காவலாளி ஓம் பகதூர் கொலை செய்யப்பட்டார். கோடநாடு எஸ்டேட்டில் இருந்த முக்கிய ஆவணங்கள், பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. இது தொடர்பாக போலீசார் விசாரணையை தொடங்கினர். இதற்கிடையே இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட சிலர் அடுத்தடுத்து மர்மமான முறையில் இறந்தனர். ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் என கூறப்படும் கனகராஜ் சாலை விபத்தில் மர்மமான முறையில் மரணமடைந்தார்.